ஸோ இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில் வந்துட்டு சிஎஸ்எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 3 விதமான வழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து இன்லைன் சிஎஸ்எஸ், அதுக்கப்புறம் இன்டர்னல் சிஎஸ்எஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். அப்புறம் ரீசெண்டாக நம்ம ப்ரொஃபைல் பேஜில் நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். அதை பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பண்ண எல்லா சேஞ்சஸையும் எப்படி இன்டர்னல் சிஎஸ்எஸில் கன்வெர்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப். இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா என்னென்னா, இப்போ நம்ம சிஎஸ்எஸ் கோடை வந்துட்டு நம்ம HTML டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஹெட் போர்ஷனில் நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இப்போ இன்லைன் சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி செக்ஷனில் ஒரு லைன்லையும் நம்ம எழுதுறோம். அதுக்கு பேர் தான் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். அது வந்து நம்ம HTML கோடுக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணி எழுதியிருக்கோம். நம்ம இன்டர்னல் சிஎஸ்எஸ் அந்த மாதிரி இல்லாமல் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டில் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த H1 எலிமெண்ட்டில் இருக்க ஸ்டைல் டேக்கை நான் ரிமூவ் பண்ணிட்டு போகிறேன். அதை பண்ணிவிட்டு அந்த ஸ்டைலிங்கை வந்துட்டு நான் இப்போ இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல எழுத போகிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டைலிங் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இங்கே வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் லைனில் மாறி இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃபால்ட் அப்பியரன்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஹெட்டில் ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ண போகிறேன். அதில் வந்து ஒரு டைப் ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூ வந்துட்டு text/css அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு கையோட அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு உள்ளே வந்துட்டு H1 கொடுத்துட்டு ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட் லைன் ப்ராப்பர்ட்டி கொடுக்க போகிறேன். ஸோ இது பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் போக போக உங்களுக்கு யூஸ் பண்ண அது சிம்பிளாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்பேசிங்லாம் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நம்ம ஹெட்டிங் வந்துட்டு சென்டரில் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்டைலிங் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே மேலே வந்துட்டு ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்திருக்கேன், டைப் ஈக்குவல்ஸ் text/css அப்படின்ட்டு. இந்த ஆட்ரிபியூட்டை கொடுத்தா தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த டேக்கு உள்ளே இருக்கிற கோடை வந்து சிஎஸ்எஸ் கூட ட்ரீட் பண்ணோம் நம்ம HTML டாக்குமெண்ட். ஸோ அதனால் அந்த ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கோம். அதுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடு கொடுத்துருக்கேன். இதுதான் வந்துட்டு அந்த H1 எலிமெண்ட்டுக்கான சிஎஸ்எஸ் கோட். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா H1 கொடுத்துருக்கோம். இதுக்கு பேர் தான் வந்துட்டு சிஎஸ்எஸ் செலக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் சிஎஸ்எஸ் கோட் கொடுத்துட்டு இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னென்ன வருதோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணுற HTML எலிமெண்ட்ஸ் மேலே அப்ளை ஆகும். ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்துட்டு எந்த HTML எலிமெண்ட்ஸை டார்கெட் பண்ணி இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுது. அதனால தான் வந்துட்டு செலக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு H1 டேக் இருக்குது. அதுக்கு வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அப்ளை ஆகுது. ஸோ அவ்வளோதான் இந்த கோட் பண்ணுது. ஸோ அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். இங்கே வந்து இமேஜ் எலிமெண்ட்டில் ஒரு ஸ்டைல் கொடுத்து அதில் ஹைட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்துட்டு ஒரிஜினல் சைஸ்லாம் வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்துட்டு IMG ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ண போகிறோம். உள்ளே வந்துட்டு ஹைட் கொடுத்துட்டு 200 பிக்சல் கொடுக்க போகிறோம். இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தோமோ அதுவே வந்துட்டு நம்ம இப்போ இன்டர்னல் சிஎஸ்எஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் HRல வந்துட்டு இந்த ஆட்ரிபியூட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு மறுபடியும் HR கொடுத்துட்டு ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நமக்கு தேவையான ஸ்டைலிங் கொடுக்கலாம். அதாவது மார்ஜின் 20 பிக்சல் கொடுத்துட்டு சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் வந்துட்டு இன்டர்னல் சிஎஸ்எஸ் கொண்டு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டே வரலாம். அடுத்து LI, ஸோ முதல்ல சேவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே LI ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அது உள்ள நம்ம ஸ்டைலிங்கை போட்டுக்கலாம். ஸோ அது சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு LI டேக்கு உள்ளேயும் ஸ்டைல் ஆட்ரிபியூட் போட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருந்தோம். இப்போ வந்துட்டு இங்கே 4 ஐட்டம்ஸ் இருக்குது லிஸ்ட்டில். ஸோ இன்லைன் சிஎஸ்எஸ் கொடுக்கும்போது வந்து நம்ம அங்கே இருக்கிற ஒவ்வொரு 4 லிஸ்ட் ஐட்டம்லேயும் வந்துட்டு அந்த ஸ்டைல் ஈக்குவல்ஸ் பேடிங் 5 பிக்சல்ஸ் அப்படின்றத கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் 1000 ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்துட்டு அந்த 1000 ஐட்டம்ஸ்லேயும் வந்துட்டு போய் ஒவ்வொரு ஐட்டமாக வந்துட்டு ஸ்டைல் ஈக்குவல்ஸ் பேடிங் 5 பிக்சல்னு கொடுத்துருக்கணும். அப்படியே நீங்கள் 1000 ஐட்டம்ஸ்க்கும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் இங்கே ஃபியூச்சரில் வந்துட்டு அந்த பேடிங் சைஸை வந்துட்டு 5 பிக்சல்லேருந்து 2 பிக்சலுக்கு குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒவ்வொரு ஐட்டமாக போயிட்டு அந்த பேடிங் சைஸை குறைக்க வேண்டியிருக்கும். ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் வந்துட்டு சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். இதில் நீங்கள் நிறைய ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய இடத்துல ஒரே இன்ஃபர்மேஷனை போட்டு வச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் வச்சு எழுதும்போது நம்ம அந்த எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஸ்டைலிங் ஒரே ஒரு லைனில் தான் கொடுத்துருக்கோம். இங்கே வந்துட்டு 4 ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, 1000 ஐட்டம்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டைலிங் ஸ்பெசிஃபை பண்ணுறது வந்துட்டு ஒரே ஒரு லைனில் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஸ்டைலிங் பண்ணணுன்னாலும் அதுக்கு ரெப்படேஷன் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த பேடிங்கை வந்துட்டு 5 பிக்சல் 2 பிக்சல் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல மாற்றினா போதும், எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். ஸோ இந்த ஒரு இடத்துல மாற்றினா போதும். ஸோ அதே மாதிரி இந்த டேபிளில் இருக்கிற செல் எலிமெண்ட்ஸ் கூட வந்துட்டு நம்ம அந்த மாதிரி இன்டர்னல் சிஎஸ்ல எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரே கூட ரிப்பீட் பண்ணி எழுதி வச்சிருக்கோம். நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கோடிங்கில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு பிரின்சிபல் இருக்குது, DRY அப்படின்ற ஒரு பிரின்சிபல் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் கோடு எழுதும்போது ஒரே கோடை நீங்கள் நிறைய வாட்டி நீங்கள் திருப்பி எழுதிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லதில்லை. அதுதான் அதோட அர்த்தம். நீங்கள் எப்போவுமே கோடு எழுதும்போது எந்த ஒரு கோடு எழுதினாலும் அதில் வந்து ரெப்படேஷன் இல்லாமல் சுருக்கமாக எழுத கற்றுக்கணும். ஸோ இப்போ இந்த இன்லைன் ஸ்டைலிங்கில் கொடுக்கும்போது நம்ம அடிக்கடியே ஒரே லைனில் ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். இதை வந்து நம்ம இன்டர்னல் சிஎஸ் வச்சு நம்ம ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் சிஎஸ்க்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ், ரெப்படேஷன் இல்லாமல் எழுதுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இன்டர்னல் சிஎஸ் வச்சு சிஎஸ்எஸ் அப்டேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு டேபிளுக்கு செலக்டர் கொடுத்துட்டு ஃப்ளவர் பேக்கெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இங்கே மறுபடியும் அந்த சேஞ்சஸ் வந்துருச்சு. ஸோ இதே ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம டிடி எலிமெண்ட்ஸுக்கு கூட ஸ்டைலிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல எல்லா எலிமெண்ட்ஸுக்கான ஸ்டைலிங்கை ரிமூவ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம டிடி எலிமெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு உள்ள அதுக்கான ஸ்டைலிங்கை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணோன்னா அந்த சேஞ்சஸ்லாம் வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நம்ம HTML டாக்குமெண்ட்டோட பாடியை பார்த்தோம் அப்படின்னா பச்சாமுச்சன்னு இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு வெறும் நம்ம HTML மட்டும் இங்கே வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து CSSம் கலந்து இருந்தது. அந்த CSS ரிமூவ் பண்ணி நம்ம ஹெட்டில் போட்டதுனால இப்போ வந்துட்டு நம்ம HTML பாடி வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக தெரியுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் நம்ம ஹேண்டில் பண்ணாமல் விட்டுருக்கோம். என்னதுன்னா இங்கே டேபிளில் இருக்கிற ஹெட்டிங் TR பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. இதை வந்து நம்ம தூக்கி நம்ம ஹெட்டில் போட முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற மற்ற எலிமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து H1 டார்கெட் பண்ணியிருக்கோம், IMG டார்கெட் பண்ணியிருக்கோம், HR, LI, டேபிள், TD இதெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காமனான விஷயம் அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்துட்டு நம்ம பேஜில் இருக்கிற ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஒரே ஸ்டைலிங்கை கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் H1 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HTML பாடியில் ஒரே ஒரு H1 தான் இருக்குது. அதே மாதிரி இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. அப்புறம் HR, LI, TD எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய HR இருக்குது, நிறைய LI இருக்குது, நிறைய TD இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டைலிங் தான் நம்ம தரோம். ஆனால் இங்கே TR மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டேபிளில் இருக்கிற ஹெட்டிங்கு ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கோம், மற்ற டிஆருக்கெல்லாம் வந்துட்டு வேறு ஸ்டைலிங் இருக்குது. அதாவது ஸ்டைலிங்கே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து நம்ம டிஆரை வந்து நம்ம கொண்டு நம்ம ஹெட்டில் போட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லா டிஆருக்கும் அஃபெக்ட் ஆகும். நம்ம வந்துட்டு வெறும் ஹெட்டிங்க்கு மட்டும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணணும். அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு எந்தெந்த விதமான CSS செலக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அப்போ வந்து நான் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரிய வைங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் புது புது வீடியோஸ்க்கு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.